சைவ சமயத்தின் 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வரலாறு பக்தி இலக்கிய வரலாற்றில் மிகவும் போற்றத்தக்க ஒன்று. பேய் உருவம் தாங்கி தமிழால் இறைவனை பாடிய பெருமைக்குரியவர் அவர். அவரது வரலாற்றை விரிவாக கீழே காணலாம். 1. பிறப்பு மற்றும் இளமை காலம். ஊர் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள காரைக்கால் என்னும் வணிக நகரம். பெயர் புனிதவதி. பெற்றோர் தனதத்தன் பெரிய வணிகர் மற்றும் தர்மவதி. பக்தி சிறுவயது முதலே சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். விளையாடும் போது கூட சிவபெருமானின் புகழை பாடுவதும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையுமே வழக்கமாக கொண்டிருந்தார். 2. இல்லற வாழ்க்கை. புனிதவதிக்கும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பெரும் வணிகர் மகனான பரமதத்தன் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இல்லற வாழ்க்கையிலும் சிவனடியார்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளைச் செய்வது என சிவ தொண்டினை தடையின்றி செய்து வந்தார் புனிதவதி. 3. மாங்கனி திருவிளையாடல். திருப்புமுனை. ஒருநாள் பரமதத்தன் தனது கடைக்கு வந்த ஒருவரிடமிருந்து 2 மாங்கனிகளை வாங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். அந்தச் சமயம் ஒரு சிவனடியார் பசியுடன் புனிதவதியின் வீட்டிற்கு வந்தார். அவருக்கு உணவிட்ட புனிதவதி கணவன் அனுப்பி வைத்த ஒரு மாங்கனியை அவருக்கு படைத்தார். மதியம் உணவருந்த வந்த பரமதத்தன் மீதமிருந்த ஒரு மாங்கனியை சாப்பிட்டான். அதன் சுவை மிகச் சிறப்பாக இருக்கவே மற்றொரு கனியையும் கேட்டான். திகைத்த புனிதவதி அறைக்குள் சென்று சிவபெருமானை மனமுருகி வேண்டினார். அப்போது அவர் கையில் ஒரு மாங்கனி மர்மமான முறையில் வந்து விழுந்தது. அந்த கனியை தன் கணவனுக்கு அளித்தார். அதன் சுவை தேவாமிர்தம் போல இருக்கவே சந்தேகம் கொண்ட பரமதத்தன், இந்த கனி உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டான். புனிதவதி உண்மையை சொன்னார். ஆனால் பரமதத்தன் அதை நம்பாமல், இறைவன் கொடுத்தது என்றால் மற்றுமொரு கனியை வரவழைத்து காட்டு என்றான். புனிதவதி மீண்டும் இறைவனை வேண்ட மற்றொரு கனி அவர் கையில் வந்து விழுந்தது. ஆனால் பரமதத்தன் அதை தொட்டவுடனேயே அந்த கனி மறைந்து போனது. 4. கணவன் பிரிதலும் பேய் உருவமும். தன் மனைவி ஒரு தெய்வ பெண் என்பதை உணர்ந்த பரமதத்தன் அவருடன் வாழ பயந்து அவரை பிரிந்து பாண்டிய நாட்டுக்குச் சென்று வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்றே பெயரிட்டான். பல காலம் கழித்து இதையறிந்த புனிதவதியின் உறவினர்கள் அவரை பரமதத்தனிடம் அழைத்துச் சென்றனர். ஆனால் பரமதத்தன் தன் மனைவி, குழந்தை மற்றும் உறவினர்களுடன் வந்து அம்மையாரின் காலில் விழுந்து, இவர் மனித பிறவி அல்ல, தெய்வம் என்று வணங்கினான். 5. பேய் உருவம் வேண்டுதல். தன்னை தன் கணவனே வணங்குவதைக் கண்ட புனிதவதி, இனி இந்த அழகுமிக்க உடல் எனக்கு தேவையில்லை. இறைவா, உன்னை பாடி துதிக்க எனக்கு சதையற்ற பேய் உருவத்தை தா என்று வேண்டினார். அடுத்த நொடியே அவரது அழகிய உருவம் மறைந்து எலும்புகள் துருத்திய பேய் உருவம் அவருக்கு கிடைத்தது. 6. கைலாய பயணம். பேய் உருவம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவந்தாதி பாடி துதித்தார். பின்னர் கைலாய மலைக்குச் சென்றார். இறைவன் வாழும் அந்த புனிதமான மலையை தன் கால்களால் மிதிக்கக்கூடாது என்று கருதி தலையாலேயே நடந்து மலையேறினார். இதைக் கண்ட சிவபெருமான் அவரை அன்போடு அம்மையே, அம்மா என்று அழைத்தார். இறைவனே இவரை தாய் என்று அழைத்தது இவரது பக்திக்கு கிடைத்த மிக உயரிய அங்கீகாரம். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவன் கேட்க, என்றும் உன்னை பாடும் வரம் வேண்டும், உனது தாண்டவத்தை ஆடல் எப்போதும் காணும் வரம் வேண்டும் என்று கேட்டார். 7. திருவாலங்காடு மற்றும் முக்தி. இறைவனின் ஆணைப்படி அம்மையார் திருவாலங்காடு திருத்தலத்திற்கு சென்றார். அங்கு இறைவன் ஆடும் ஊர்த்துவ தாண்டவத்தை கண்டு களித்து பாடினார். அங்கே இறைவனின் திருவடிகளுக்கு கீழ் இன்றும் வீற்றிருந்து இறைவனை துதித்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. 8. இலக்கிய பங்களிப்புகள். காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல்கள் சைவ திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அற்புத திருவந்தாதி, திருஇரட்டை, மணிமாலை, திருவாலங்காடு, மூத்த திருப்பதிகங்கள் இவைதான் பதிக இலக்கியத்தின் முன்னோடி. சுருக்கம். காரைக்கால் அம்மையார் வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், உண்மையான பக்திக்கு உருவம் தேவையில்லை, ஆன்மாவின் தூய்மையே முக்கியம் என்பதே.